Voice of Parliament, from TBC. ගරු සිරිතරන් මන්ත්‍රීතුමා විනාඩි 8යි. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எங்களுக்கு தரப்படுறது 10 நிமிஷம். அதிலேயும் தயவு செய்து 2 நிமிடங்கள் வெட்டாதீர்கள். எங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தருமாறு தயவாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக இன்று இந்த கோவிட் பற்றிய விவாதத்திலே நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட இந்தியாவினுடைய தமிழ்நாடு மற்றும் பல மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. தமிழ்நாட்டிலே தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் இந்த சபையினூடாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக முக்கியமாக அவரோடு இணைந்து கூட்டாக போட்டியிட்ட வை கோபால்சாமி, தொல் திருமாவளவன் உட்பட அவரோடு இணைந்த இடதுசாரி கட்சிகளுடைய உறுப்பினர்களுக்கும் இந்த இடத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து, வருகிற 7ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பதவியேற்கும் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த மண்ணிலே இருக்கின்ற தமிழ் மக்களையும் கருத்திலே எடுத்து அவர்களுடைய எதிர்கால இருப்புக்கான வழிகளில் அவர்களுடைய பாரிய பங்கு ஒரு பெரிய விடயமாக அமையும். அந்த வகையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே இந்த உயர்ந்த சபையினூடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தலிலே தோல்வியை சந்தித்திருந்தாலும் சீமான், கமலஹாசன் போன்றவர்களும் வெற்றியினுடைய விளிம்பு வரை சென்றிருக்கிறார்கள். அதனை விட எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்தாலும் கூட அவர்களும் எங்களுடைய விடயத்திலே அதிக கரிசனையை கொண்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கையை நான் இந்த சபையினூடாக அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். முக்கியமாக இன்றைய தினம் இந்த கோவிட் சம்பந்தமாக கொண்டு வரப்பட்ட பிரேரணை எதிர்க்கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரட்ன அவர்களால் இங்கு முன்மொழியப்பட்டது. அவரால் முன்மொழியப்படுகின்ற பொழுது ஒரு வார்த்தை பேசப்பட்டது, நாங்கள் இந்த நாட்டை ஏதோ ஒரு பெரிய பயங்கரவாதத்தில் இருந்து மீட்டோம், இப்பொழுது கோவிட் என்கிற பயங்கரவாதத்துக்கு நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்று. கோவிட் என்பது உலகத்தில் எந்த ஒரு நாடும் பயங்கரவாதம் என்ற சொல்லை பாவிக்கவில்லை. அது ஒரு கொள்ளை நோய், அது ஒரு கொடிய நோய். கொள்ளை நோயை, கொடிய நோயை நாங்கள் அதுக்கு எதிர்கொள்வதற்கான வழிமுறை என்ன என்பதை எதிர்கொள்வதுதான் முக்கியமானதே தவிர மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒரு இனம் போராடிய போராட்ட வரலாறுகளை பயங்கரவாதமாகவே காண்பிக்க முனைவது ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன, எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன, அது ஒரு நல்ல ஐக்கியத்துக்கான வழியாக இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை. குறிப்பாக இன்று இலங்கையிலே இந்த கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே இறந்து போகின்ற சூழலை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொலைபேசியை பார்த்தால் இரவிலே 9 மணிக்கு பின்னர் தான் செய்தியிலே சின்ன சின்ன செய்திகள், துணுக்குகள் வெளிவருகின்றன. இன்று 9 பேர் இறந்திருக்கிறார்கள், இன்று 5 பேர் இறந்திருக்கிறார்கள், இன்று 7 பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் சொல்லப்படுகிறது. தொகையாக இறந்திருந்தாலும் அதனை வெளியிலே உண்மைகள் சொல்லப்படுகிறதா என்ற செய்தி பல பேரிடம் கேள்வியாக இருக்கின்றது. இலங்கையில் இந்த கோவிட் நோய் எதிர்கொள்ளுகின்ற விதம், கட்டுப்படுத்துகின்ற விதம் ஓரளவுக்கு பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் பல்வேறுபட்ட இடங்களில், குறிப்பாக இலங்கையில் முதல் வடக்கு கிழக்கிலே தான் அதிகமான இடங்களில் தனிமைப்படுத்தல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டன. கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும். உதாரணமாக நான் வாழுகின்ற கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் 6 இடங்களில் இதற்கான தனிமைப்படுத்தல் நிலையங்கள் உண்டு. அதிலே ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான், மலையாளபுரத்திலே அமைந்திருக்கின்ற தனிமைப்படுத்தல் நிலையத்தை மட்டும்தான் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களம் நடத்துகின்றது. ஏனவே எல்லாமே இராணுவத்தினுடைய வசம்தான் இருக்கிறது. நாட்டினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் இராணுவத்திடம் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, ஆசிரியர் பயிற்சி கோப்பாயிலே இருக்கின்ற காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இங்கே இருக்கின்ற முகாம், அங்கே தனிமைப்படுத்தலுக்காக அனுப்பப்படுகின்றவர்களுடைய நிலைமைகள் மிக மோசமானது. அவர்களுக்கான சரியான உணவு 3 நேரமும் அவர்களுக்கு சோறு தான் வழங்கப்படுகிறது. ஆவி பிடித்தல் அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு ரசம் குடித்தல் என்பதற்கு அப்பால் தனிமைப்படுத்தலுக்காக அனுப்பப்படுகின்றவர்களுக்கு 3 நேரமும் சோறும் அல்லது ஒரு கருவாட்டு துண்டும் வழங்கப்படுகிறது. அதிலும் இந்த விரத காலங்கள் அல்லது அவர்கள் அநேகமானவர்கள் 3 நேரமும் சோறு சாப்பிட முடியாதவர்கள், இந்த டயபெட்டிக் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு கூட இவ்வாறு தான் செய்யப்படுகின்றது. இதற்கு வெளியிலே இருந்து உணவு வழங்கலாம் என்றால் கூட இராணுவத்தினர் அனுமதி இல்லை என்ற செய்தியும் இருக்கிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பிலே இந்த சபையில் கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் நான் சுகாதார அமைச்சுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த கோவிட் நோயினால் பல்வேறுபட்ட இடங்களிலே பஸ்ஸால் இறங்கிய விழுந்து சாவு அல்லது வீட்டிலே இருந்தவர் திடீரென இறக்கிறார். ஆனால் அதுக்கு சொல்லப்படுகிறது அவர் பரிசோதனையிலே அவர் கோவிட்டால் இறந்தார்.
நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முதல் திரும்பி பாருங்கள் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே. முள்ளிவாய்க்கால் இருந்து மக்கள் கொண்டு வரப்பட்டு வவுனியாவினுடைய செட்டிகுளம், மெனிக்வாம் மற்றும் ராமநாதன் முகாம், கதிர்காமர் முகாமிலே இருத்தப்பட்ட மக்களில் பலர் கொத்து கொத்தாக விழுந்து விழுந்து செத்தார்கள். அந்த நேரத்தில் இறந்தவருடைய உடல்கள் அடையாளம் காணப்பட முடியாமல் எரிக்கப்பட்டது. பல பேருடைய உடல்கள் கொண்டு போய் தாக்கப்பட்டன. நான் அப்பொழுது இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் கிளிநொச்சி மாவட்ட செயலாளராக இருந்த பொழுது கிளிநொச்சி சார்ந்த பல உடல்களை அடக்கம் செய்வதற்காக செட்டிகுளம் வைத்தியசாலைக்கு சென்றால் அங்கே இருக்கின்ற காம்பராவில் சப அறையிலே நுழைய முடியாத அளவுக்கு இலியானுடைய தொல்லை இருந்தது. அவ்வளவு தூரம் அங்கு துர்நாற்றம் வீசி இருந்தது. எவ்வளவு மோசமான ஒரு சூழல் அந்த நேரத்தில் இருந்தது என்பதை நான் இப்பொழுது தெருக்களிலே மக்கள் விழுந்து சாகிறார்கள், வீதிகளிலே விழுந்து சாகிறார்கள் என்கிற பொழுது அந்த நேரத்திலே உணவுக்காக கொண்டு வந்து இறக்கப்பட்ட மக்கள் கையேந்துகிற பொழுது கூட அந்த முகாம்களிலே மக்கள் நெறிபட்டு செத்தார்கள், சிறுவர்கள் செத்தார்கள், முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக செத்தார்கள். இதெல்லாம் இந்த மண்ணிலே நடந்த அவலங்கள். இந்த அவலங்களுடைய ஞாபகங்கள் மீண்டும் இந்த மண்ணிலே உங்களுக்கு ஏற்படுகிறதா? சிங்கள தலைவர்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? மீண்டும் இந்த கொள்ள நோயிலே இருந்து எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்தையே வெறுட்டுகின்ற இந்த நோயிலே இருந்து எல்லோரையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் எல்லோருக்குள்ளும் ஒரு புரிதல் வேண்டும். அது ஒரு இனம் கடந்து மதம் கடந்து எல்லோருக்குள்ளும் ஒரு ஒற்றுமையான ஒரு பாதையில் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆனால் இங்கே இருக்கின்ற அடிப்படைகளை பார்த்தால் கூடுதலாக வன்ம உணர்வுகள் அதிகரித்திருக்கின்றன. அண்மையிலே கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் ஒரு ஆழ்ந்த வன்ம உணர்வோடு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவருடைய கைதுக்கு பின்னால் எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறார்கள்? இந்த நாட்டினுடைய உயர்ந்த மத தலைவர்களில் இருந்து எத்தனை பேருக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ரிஷாட் பதியுதீன் ஒரு தமிழ் பேசுகின்ற இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வளர்ந்து வருகின்ற ஒரு அரசியல் தலைவர். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் மக்கள் மத்தியிலே கூடுதலான செல்வாக்குள்ள ஒரு மனிதனாக அவர் வளர்ந்து வருகிறார். அவரை ஒரு அடாத்தாக இரவு 3 மணியளவிலே அவரை கைது செய்து கொண்டு சென்றமை இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் நாட்டினுடைய புத்த பகவானுடைய அந்த சிந்தனைகளையும் கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது. ஆகவேதான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த அநியாயமான செயல்பாடுகள் இந்த நாட்டில் இருக்கும் வரை, நீதி நியாயங்களுக்கு ஒரு சரியான பாதை இந்த நாட்டில் திறக்கப்படாத வரை, இந்த நாட்டிலே வாழுகிற ஏனைய இனங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ முடியும் என்கிற நிம்மதி இல்லாத வரைக்கும் இந்த நாடு ஒரு அதள பாதாளத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. நிம்மதியாக வாழ முடியாத நாளாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே பாருங்கள், தொடர்ந்து 40களிலே இந்த நாட்டை விட குறைந்த வருமானத்தோடு இருந்த சிங்கப்பூரும் ஜப்பானும் ஏனைய நாடுகளும் இன்று உலகத்தில் எங்கே வளர்ந்திருக்கின்றன. ஆனால் இலங்கை இப்பொழுதும் தன்னிடம் இருக்கிற அந்த இனவாத சிந்தனைகளும் பேரினவாத எண்ணங்களும் இலங்கையை வளர முடியாமல் தடுத்திருக்கிறது. இது இப்பொழுதும் தொடர்கின்றது. இப்பொழுது கூட ஏற்கனவே தேர்தல் காலங்களில் மறைக்கப்பட்டிருந்த கொரோனாவினுடைய செயல்பாடுகள், இந்த கோவிட்-19 செயல்பாடுகள் இப்பொழுது அது பூதாகாரமாக வெளிக்கிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 பேர்களை ஒரு நாளிலே அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு கோவிட் இந்த நாட்டிலே தொற்றுகிறது என்றால் இன்னும் இது எவ்வளவு கட்டத்தை தாண்டி செல்ல போகிறது? அந்த கோவிட் தடுப்பூசி ஏற்றல் கூட மிக கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே இன்று 2 மாதங்களாக சுகாதார தொண்டர்கள் தங்களுடைய நியமனத்துக்காக போராடுகிறார்கள். ஆளுநருடைய அலுவலகத்துக்கு முன்னால், யாழ்ப்பாணத்திலே வடக்கு மாகாண ஆளுநருடைய அலுவலகத்துக்கு முன்னால் இந்த சுகாதார தொண்டர்கள் 2 மாதங்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அரசியலுக்காக சில அரசியல்வாதிகளுடைய நபர்களுக்கு வேலை வழங்குவதற்காக அவர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. இப்படி என்றால் எவ்வாறு இந்த தொற்றுக்களில் சுகாதாரத்துறை ஈடுபட முடியும்? சுகாதாரம் எவ்வாறு செயல்பட முடியும்? இதற்கு நீங்கள் முதல்ல முடிவு காணுங்கள் என்பதை நான் சபையினூடாக வலியுறுத்துகின்றேன். நன்றி. ස්තුතියි. ඊළඟට ගරු ශානික්‍යම් රාසමානික්කම් මන්තුමා ඔබතුමාට මිනිත්තු 8ක් කාලයක් තියෙනවා. බොහොම ස්තුතියි මන්ත්‍රීතුමා. අද දවසේ මේ කොවිඩ් ව්‍යසනය ගැන පාර්ලිමේන්තුවේ මේ කතා කරන දවසේ මම බලාපොරොත්තු වෙනවා මේ අද අපි ජනෙල් දොරවල් එහෙම අරගෙන අපි කතා කරනවා. අද හැබැයි කීයක් නම් ඔෆිස් තියෙනවද දන්නේ නැහැ. කොළඹ AC කාමරස්සේ හිර වෙලා ඒ දරුවෝ වැඩ කරන ඔෆිස්. ඉතින් මේ ඇත්තටම අපිට දොරවල් අරන් කතා කරන්න අවස්ථාව ලබා දීලා තියෙනවා. ඒ දරුවන්ට ඒ අවස්ථාව තියෙනවද දන්නේ නැහැ. ලංකාවේ ගත්තම එක එක කට්ටිය එක එක රැලි ගැනයි අනම්මනම් කියනවා. මම දැන් අහන් හිටියා කොවිඩ් පළවෙනි රැල්ල දෙවෙනි රැල්ල. මම දකින්න විදිහට ලංකාවේ කොවිඩ් රැලි 3ක් තිබිලා තියෙනවා. පළවෙනි කොවිඩ් රැල්ල තමයි ඊට කලින් කියන්න ඕනේ මේ ආණ්ඩුව මේ මැරිලා ඉන්න 700 ගානකට මේ ආණ්ඩුව වගකීම බාර ගන්න ඕනේ. මේ 700 ගාන මැරීම ගැන ජනාධිපති කොමිසමක් පත්තු කරලා මේ ඊස්ට් ඇටැක් එක පාස්කු ප්‍රහාරය ගැන හොයලා බලනවා වගේ මේ 700 මැරෙන්න කවුද හේතු වුනේ කියන එක හොයලා බලලා දඬුවම් දෙන්න ඕනේ කියන එකත් මම මුලින්ම කියන්න ඕනේ. මොකද මේ පළවෙනි කොවිඩ් රැල්ල හැදුනේ 2020 පාර්ලිමේන්තු මැතිවරණයේ තියන්න තිබ්බ හදිසිය නිසා තමයි පළවෙනි රැල්ල ඇති වුනේ. අපේ රටේ ජනවාරි මාසේ පළවෙනි රෝගියා හම්බ වෙච්ච වෙලේ මාර්තු මාසේ 19
වෙනිදා පාර්ලිමේන්තු ඒ මැතිවරණ නොමිනේෂන් ලිස්ට් බාර ගන්න අන්තිම දවස් වෙනකල් රට ලොක්ඩවුන් කරන්න තු තියන් හිටිය ඇරලා. මොකද ඒ දවස්වල රට ලොක්ඩවුන් කරලා ඒ නොමිනේෂන් දෙන දවස පරක් වෙලා තිබ්බනම් සමහර වෙලාවට පොහොට්ටුවත් එක්ක ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ සන්දානේ කැඩෙන්නත් ඉඩ තිබ්බා කියලා අපිට ඒ දවස්වල ආරංචි තිබ්බා. ඉතින් ඇත්තටම පළවෙනි රැල්ල මේ ආණ්ඩුව ඇති වෙන්න හේතුවත් මේ ආණ්ඩුවම තමයි. මොකද මේ දවස්වල ලොක්ඩවුන් කරලා තිබ්බනම් වෙලාවට එහෙම වෙන්න නැති වෙන්න තිබ්බා. මොකද ඒ පළවෙනි රැල්ලෙන් තමයි ආර්ථිකයත් ලංකාවේ කඩා වැටුනේ. ඉතින් ආර්ථිකය හරි කඩා වැටෙන්නේ නැති විදිහට තත්වයකට පළවෙනි රැල්ල හදන්න නැතුව ඒ දවස්වල ලොක්ඩවුන් කරලා තිබ්බනම් තිබ්බා. මොකද නවසීලන්තේ ගත්තම නවසීලන්තේ ඇවිල්ලා මිනිස්සු 26යි මැරලා තියෙන්නේ. මීයේ පෙරේද 50000ක විතර මේ සනතාවක් එක්ක ලොකු සාදයකුත් පවත්වා තිබෙන hina වෙවි ඉන්න මේ මන්ත්‍රීතුමා ඕගලංගුත් ඒ ජනාධිපති කොමිසමට ගෙනියන්න වෙයි hina වෙනවට. රයිට්. ඒ වගේ තමයි දෙවනි රැල්ල ඇති වුණේ ඔක්තෝබර් මාසයේ. අපි බැලුවොත් මාර්තු ඉඳන් ඔක්තෝබර් වෙනකල් මිනිස්සු 20ක් 30ක් වගේ තමයි මැරලා තිබ්බේ. දෙවනි රැල්ල ඇති වුණේ ඔක්තෝබර් වල. ඒ දෙවනි රැල්ලට මම කියන නම තමයි 20 වෙනි ආණ්ඩු ක්‍රම සංශෝධනයේ රැල්ල. ඒ විශ්ව සම්මත කරගන්න ඒ දවස්වල ආණ්ඩුව අස්සේ තිබ්බ කචල් වහගන්න කොහොම හරි මිනුවන් ගොඩ ඒ පොකුරක් තියනවා කියලා දැන රට ලොක්ඩවුන් කරන්නවත් නැතුව කිසිම වැඩක් කරන්නේ නැතුව වැඩපිළිවෙලක් කරන්නේ නැතුව රට ලොක්ඩවුන් කරන්නේ නැතුව මිනිස්සු ලෙඩ කෙරෙව්වා. ඒ වෙද්දි මිනිස්සු 500ක් විතර මැරලා ඉවරයි. දැන් ඊට පස්සේ තුන්වෙනි එක තමයි පෝට් සිටි රැල්ල. මේ තුන්වෙනි රැල්ලට කියන්නේ පෝට් සිටි රැල්ල. කෑ ගහන්න නැතුව ඉන්න මන්ත්‍රීතුමා වෙලාව ඕනනම් ඉල්ල ගන්න මේ ආණ්ඩු පක්ෂ සංවිධායකතුමාගෙන් කෑ ගන්න නැතුව. ඒක තමයි තේරෙන්නේ නැවාට. ඉතින් ඒ වගේ තමයි තුන්වෙනි රැල්ල තමයි පෝට් සිටි රැල්ල කියලා කියන්නේ. දැන් ඇත්තටම අද දවසේ මේ පාර්ලිමේන්තුව රැස් වෙලා මේ විපක්ෂයේ මිනිස්සුන්ට කැමති නිසාවත් ආණ්ඩු පක්ෂය අයට මේ රටේ ජනතාවට මේ කොවිඩ් ගැන ඩිස්කෂන් එකක් කරන්න නෙවෙයි මේ පාර්ලිමේන්තුව මං දකින්න විදිහට මේ සතියේ රැස් වුණේ. හෙට දවසේදී මේ පෝට් සිටි බිල් එකේ සෙකන්ඩ් රීඩින් එක ගන්න ඕන නිසා තමයි අද දවසේ කොවිඩ් කියලා දාලා ඉවරලා හෙට දවසේ එක දැම්මේ. අද මං හිතන්නේ ජනාධිපතිතුමා කවුරු හොඳ බැනුමක් අහගන්නවා. මොකද හෙට පෝට් සිටි බිල් එක ගන්න බෑ කියලා දන්නවනම් මේ සතියේ පාර්ලිමේන්තුව පැයක් විතර රැස් කරලා ලබන සති දෙකකට කල් තියලා පෝට් සිටි සම්මත කරන්න පුළුවන් වෙලාවේ රැස් කරන්න පුළුවන් වාතාවරණයක් තියෙන්න තිබ්බා. ඒ වගේම තමයි දැන් අපි බැලුවොත් එහෙම මේ ආණ්ඩුවේ කරන සංවර්ධන වැඩපිළිවෙල. මට ඊයේ පෙරේද කතා කරා මේ UDA එකෙන් කතා කරලා මේ ඕගොල්ලන්ගේ නගරේ මොන හරි ලස්සනට සංවර්ධන කරන්න පුළුවන් තියෙන මොන හරි ප්‍රොජෙක්ට් ප්‍රොපෝසල් තියෙනවා අපිට එවන්න කියලා. මේ රටේ ලංකාවේ පළවෙනි ණය වාරිකේ අපි ඩිෆෝල්ට් වෙන්න යනවා ජූලයි හරි ජූනි මාසෙ හරි ගත්ත ණය ගෙවා ගන්න බෑ. රටේ බියුටිෆිකේෂන් කාර්යය රටේ ICU බෙඩ්ස් නැහැ. රටේ ඔක්සිජන් නැහැ කියලා ප්‍රශ්න තියෙනවා. මේ බොරු ඒ කියන්නේ ඕගොල්ලන්ගේ ජනප්‍රියත්වය හදාගන්න එක සංවර්ධන වැඩපිළිවෙල කරලා ගමේ මිනිස්සුව රවට්ටන්න යන්නේ නැතුව ලංකාවට ඇත්තටම අවශ්‍ය දේ කරන්න. ඒක නිසා හරි දැන් ඔබතුමාට ඉවරයි. දැන් මම පොඩ්ඩක් දෙමළෙන් කතා කරන්න. මොකද මේ දෙමළ මේ අපේ ප්‍රදේශයේ ප්‍රශ්න දින එතකොටවත් බාධා කරන්න තු ඉන්න මන්ත්‍රීතුමා. இன்று கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு மாகாண சபை தேர்தல் வருமா வராதா என்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இன்று அரசாங்கத்துடன் இணைந்திருக்கும் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிலரும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடுத்ததாக பேசுவார். அவர் நான் முடியும் வரைக்கும் பேசக்கூடாது என்று வெளியே இருக்கிறார் என்ற சந்தேகம் இருக்கு. அவர் எனக்கு அடுத்ததாக பேசுவார் என்று நான் நம்புறேன். என்றால் வெளியே இருக்கிறார். எனக்கு முதல் பேச வேண்டியவர் இன்னும் பேச வரவில்லை. கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்தோடு ஒட்டி இருக்கும் 20ஆம் திருச்சட்டத்துக்கு ஆதரவு வழங்கியவர்கள் இந்த அரசாங்கத்தின் கைக்கூலிகள் இன்று கிழக்கு மாகாணத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சரை கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதான்னு கூட எங்களுக்கு இன்னும் தெரியாது. ஆனால் அவ்வாறு நடக்கும் பொழுது 2008 12 வரைக்கும் ஒரு தமிழ் முதலமைச்சர், 12 17 வரைக்கும் ஒரு இஸ்லாமிய முதலமைச்சர், அடுத்த தேர்தலில் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் வர வேண்டும் என்றதுக்காக திட்டத்தை இப்பவே ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்று சொல்வது. கல்முனை எடுத்தீங்கள் சொன்னால் இலங்கையிலே 25 மாவட்டங்களிலே 25 RDHS தான் இருக்கு. ஆனால் அம்பாறை மாவட்டத்திலே மட்டும் 26வது ஒரு RDHS ஒன்று இருக்கு. கல்முனை கொண்ட ஒரு RDHS, அம்பாறை கொண்ட RDHS. நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. நீங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்முனை அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு வைத்தியசாலை இருக்கு. கல்முனை நார்த் ஒரு வைத்தியசாலை ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளான். நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்தீங்கள் என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தை நிலத்தொடர்பு இல்லாத මන්තතා මිනිත්තු දෙක කාලයක් මට තව මිනිත්තුවක් විතර දෙන්න. ඕගලන්ගේ මන්ත්‍රීතුමා ඩිස්ටර්බ් කරාට එක්ක මිනිත්තු දෙකක් තියෙනවා. මට විනාඩියක් වැඩිපුර දෙන්න. අනිතර දුන්නනේ. ඒ වගේ තමයි கிழக்கு மாகாணத்தில் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலத்தொடர்பு இல்லாத ஒரு கல்வி வலயம் இருக்கு. நாங்கள் ஏனென்றால் அது அந்த சமூகங்களுக்கு தேவையான ஒரு விடயம். அதை நாங்கள் எதுக்க வேண்டும். ஆனால் இன்று
இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்ற ஒரு விடயத்தை உப பிரதேச செயலகமாக தரம் குறைத்து அது கல்முனையை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதுக்கு பின்னணியா இருப்பார் என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் வெளியே ஒழித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் இந்த கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகமாக இதை மாற்றுவதின் ஊடாக இன்று தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு உள்ளே வளர்ந்திருக்கும் இந்த நல்ல உறவை பழுதாக்குவதற்காகத்தான் இதை செய்தீர்கள் என்றால் அவ்வாறு நடந்தால் தான் கிழக்கு மாநிலத்தில் ஒரு சிங்கள முதலமைச்சர் வர முடியும். இதுக்காகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று கிழக்கு மாகாணத்திலே இலங்கையிலே இஸ்லாமிய மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இன்று உங்களுடைய சமூகத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியின் தலைவர் ரிசாட் பதுதீன் அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்திருக்கார். நீங்கள் குரல் கொடுத்தீங்களா? அசாத் சாலி அவர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். குரல் கொடுத்தீங்களா? உங்களுடைய புர்காவை தடை செய்திருக்கிறார்கள். குரல் கொடுத்தீங்களா? இன்று உங்களை மதராசாலை பூட போறார்கள். குரல் கொடுக்கிறீங்களா? ஆனால் அரசாங்கத்தின் கைகூலியாக இருந்து கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு பொய்யை சொல்லி இந்த ரெண்டு இனங்களுக்கும் எதிரே ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கீங்க. அதே போலத்தான் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் ஒட்டி இருக்குமார்கள். வியாழேந்திரன் அன்று சொல்லியிருந்தார், கிழக்கு மாநிலத்தை நிர்வாகம் நான் முடக்குவேன் என்று. இந்த பிரதேச செயலகம் தரமித்தப்படாட்டி இன்று சத்தத்தை காணவில்லை. நேற்று நான் பார்த்தேன், ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டே சமல் ராஜபக்சரை சந்தித்திருந்தார். பிள்ளையான் அவர் தன்னை சிறையிலிருந்து வெளியே விட்டது பிறகு இன்று பார்த்த பாராளுமன்றத்திலே 223வது இடத்திலே இருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்களே எங்களுடைய சம்பந்தன் ஐயா 80-90 வயதிலே அவரை விட 5 இடங்கள் முன்னுக்கு இருக்கிறார். 214வது இடம். இன்று கிழக்கு மாகாணத்தில் மக்கள் மட்டக்களப்பு மக்கள் கிழக்க மீட்க போறோம் என்று சொல்லி இவருடைய பொய்யை நம்பி இவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இவரால் இன்று வரைக்கும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை எதுவுமே செய்ய முடியவில்லை. கருணா எங்கென்றே தெரியாது. அவர் வந்தார், மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தை வாக்க பிரித்தார். அம்பாறைக்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதியை இலக்க வைத்து போட அவர் எங்கே போய்விட்டார். இவ்வாறாக கிழக்கு மாநிலத்திலே தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான நாங்கள் எங்களுடைய உறவை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று சிங்கள ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டு போகுது கிழக்கு மாநிலத்திலே. இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் புருட்டுமானோடையிலே ஒரு புது விஹாரம் கட்டுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. மயிலத்தமடுவிலே 10,000 ஏக்கர் பறிப்போகுது. கெவிலியாமடுவிலே 5,000 ஏக்கர் பறிப்போகுது. இதை பற்றி கதை கேளாத இதை பற்றி மம கொட்டியா பல்லது மோடையா இதை பற்றி எல்லாம் கதைக்க முடியாத இதை பற்றி எல்லாம் கதைக்க முடியாத கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இன்று தமிழ் முஸ்லிம் இடையில இருக்கிற உறவை பழுதாக்க போறார்கள். මම කොටියා නම් මේ වගේ බුරන්නේ කවුද බල්ලෝ. අවසන් කරනවා සභාපතිතුමේ මට තප්පර 30ක් දෙන්න. මොකද මට ඉවර ගන්නවත් දෙන්නේ නැහැ මගේ කතාව. නෑ ඔබතුමා කතා කරන්න. ඒක නිසා මේ ජාතිවාදී ආණ්ඩුව මේ ආණ්ඩුව කළුතර දිස්ත්‍රික්කයට අපේ සෞඛ්‍ය මැතිතුමේ කැට්ලබ් එක දුන්නා. ඇයි 80%ක් මුස්ලිම් දෙමළ ජීවත් වෙන නැගෙනහිර පළාතේ කැට්ලබ් එක දෙන්න තිබ්බනේ. කළුතර ඉඳන් පැයක දුරින් කොළඹ තියෙනවා කැට්ලබ්, ගාල්ලේ තියෙනවා කැට්ලබ්. කවුද ජාතිවාදී? මේ ආණ්ඩුව ජාතිවාදී. මේ ජාතිවාදී ආණ්ඩුවක්. මොකද 80%ක් මුස්ලිම් දෙමළ ජීවත් වෙන පළාතකට ඒ කැට්ලබ් එක දුන්නේ නැහැ. ඒක ගැන කතා කරන්න බෑ මේ කල්මුනේ ඉඳන් ඇවිල්ලා ඉන්න മന്ത്രിවරුන්ට. මම දෙමළ තමයි. කොටියා ඉන්නේ ඔයාගේ පැත්තේ. කොටියා ඉන්නේ පිල්ලයන් කොටියා. හරිද? බුරන්න එපා. අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා. බුරන්න ගේන්න එපා මේගොල්ලෝ. බොහොම ස්තුතියි මන්ත්‍රීතුමා. බොහොම ස්තුතියි. බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. ස්ථාවර නියෝග වලට පටහැනි මොන හරි යම් කාරණා සඳහන් වුණා නම් ඒවා හැන්සඩ් වාර්තාවෙන් ඉවත් කරන්න කියලා මම මේ වෙලාවයි දන්වා සිටිනවා. ගරු ගජේන්ද්‍ර කුමාර් පොන්නම්බල මෙතුමා ඔබතුමාට මිනිත්තු 8ක කාලයක් තියෙනවා. I thank you, Honourable Presiding Member. When we talk about the COVID-19 pandemic, an issue that we cannot run away from is the grave economic situation that the people are forced to face. It is not only in this country, it is a global issue. And the Honourable Nivad Cabral in his speech endeavoured to put the economic situation in context and how the government is trying to address those issues. In that light, Honourable Presiding Member, I want to bring to your notice, if the economic situation during this COVID-19 pandemic situation has deteriorated to such an extent, and the ordinary citizens, the average citizen in Sri Lanka is facing a grave crisis, can you just imagine what the situation would be for the people of the Northeast who had faced economic blockade for almost 32 years during the war?
and not only did they have that economic blockade to face up to, which they have still not recovered from, on top of that you have this pandemic that has almost pauperized them completely. So in that backdrop, I want to bring to the notice of this House something quite astounding that is taking place, even in this grave situation, without any consideration of those downtrodden, suffering people in the Northeast. Honourable Presiding Member, in 1984, places in Kokkolai, Kokkutodavai and Karnatakani, these areas were asked to be evacuated by the military because they were going to carry out military operations. The Tamil people of those areas were asked to evacuate. Those people were displaced right until around 2012. Till then, they were not even allowed to come and resettle. And it is only after that, whereas despite the military chasing out the Tamil people who had been there for generations, Sinhalese people in the 80s itself had begun to be settled in those areas. After the war, when the people who rightfully own those areas, who are the rightful owners, tried to come back, they found that Kokkolai West, Kokkolai East, Kokkutodavai South, Kokkutodavai North, and Kokkutodavai Centre, Karnatakani, these areas had been gazetted under the Mahaveli Development Authority in 2007. The areas have been gazetted without their knowledge, and when they tried to go back and resettle and do their farming in those areas that they had rightful papers for and deeds for, they were not allowed. And this became a huge issue. Subsequently, Semmale East and Semmale Grama Nidari divisions were also included in that gazette. And under these circumstances, Honourable Presiding Member, however, despite this being gazetted to fall under the Mahaveli Authority, the land administration was kept under the Divisional Secretary of Karathurapattu Divisional Secretary. So in some way, the Divisional Secretary was helping these 4 displaced people coming back and trying to get back their normal life. And all of a sudden, what we found was, towards the end of last year, the Mahaveli Authority had written to the Divisional Secretariat saying that they were going to take over all of the land administration and wanted all the documents to be transferred. So in this backdrop, in fact, during the budget debates, when we heard this, we immediately, not only ourselves, even members of the TNA, all the Tamil parties representing those areas, called for a meeting with the Honourable Chamal Rajapaksa, who is the relevant minister concerned, who in turn called the Mahaveli Authority, the Forest Department, all the relevant departments. We had a meeting, and the Honourable Minister agreed to suspend that action, that is to call for the transfer of all the land administration to the Mahaveli Authority, and pending the appointment of a committee consisting of all the stakeholders to go into the matter and to come to some sort of agreement, because he did not want unnecessary tensions, considering the grave economic situation also faced by the people. So, in fairness to the Honourable Minister, he, even though he agreed to appoint the committee could not eventually be appointed and did not even meet once because of the COVID situation in the country. But the land being shifted, land administration being shifted from the Divisional Secretary to the Mahaveli Authority was suspended, in fairness to the Honourable Minister, to which we are thankful. However, on the 3rd of April this year, this month, His Excellency the President had visited the Nadungani, that is Vavuniya North, Bogaswaba area, which is ironically another Tamil area that had been colonized, Kokkachankulam. He visited that area. That Gramanidhirari division has 2 Tamil villages and a Sinhala village. The Bogaswaba is the Sinhala village. Even though His Excellency the President went to that GN division, he did not inform the 2 Tamil villages people to come and meet him. Only the Sinhala villagers were met.
And in that meeting, someone who did not belong to that village came from Mullaitivu, belonging to these areas that the Mahavali authority is trying to usurp, came to that meeting and told the president that the Mahavali authority has not taken over the land, and as a result, they are the Sinhala people in that area that are being colonized by the Mahavali authority, to whom against the divisional secretary actually filed legal action, right? That the Mahavali authority has not taken land and they are losing the opportunity to get their land. And the president, without even consulting the administration in that area or the people, relevant people, announced that the Mahavali authority should go ahead and take over that land. Now, this is completely unacceptable, Honorable Presiding Member. I hope the Honorable Responsible Minister will take this matter to the President. Obviously, the President was not informed of his own elder brother's decision to suspend that action pending this committee's action. So I call upon the government to stop this most unjust action, and the President must reconsider his decision and stop any attempt to take over the lands from the divisional secretary to the Mahavali authority until this matter is fully gone into and justice to the people who have been long suffering, especially during this COVID matter also, is finally meted out. I would like to conclude, Honorable Presiding Member, by raising this one matter. We are discussing COVID pandemic. We are talking about what a grave situation. Even the government accepts, even the Honorable Health Minister accepts that it is a grave situation that must be brought under control. And the government says that they are doing their best. Well, if that is the case, Honorable Presiding Member, some of the steps that this government has been taking, for example, in the north, in Jaffna, is when religious events in Jaffna town, religious events by certain Hindu temples were taking place, the government took action to arrest the president and the secretary of that Hindu trustee temple, Nachamar Koil temple, saying that they should not have had that function where the public gathered, because that is how serious the situation is. Well, if we are to give the benefit of the doubt that in fact the situation is that bad and therefore those sort of events should not have taken place, then certainly the Vesak, national Vesak festivals cannot take place also, and that too has been earmarked to be taken place in Nainadiva, Nagadipa. I call upon the government to forthwith stop these events, considering the grave situation. None of the Tamil members of parliament, when it was announced that Nainadivu will be the place where the Vesak, National Vesak festival will take place, none of us protested. But certainly considering the grave situation that the government itself accepts faces the country, then it is only fair that the government takes steps to stop those festivals forthwith, reconsider its decision. Certainly, under these circumstances, for the government to go ahead with with that festival would mean that unnecessary ethnic tensions will only widen. And I hope the government acts responsibly in that matter as well. Thank you, sir. Didn't want to disturb the honourable member to whom I have utmost respect, but I need to put the records correct. As I was governor of the Northern Province, the same problem I tried to resolve, because there are 28 gazette notifications that it taken land, but it is the TNA leaders who, for their own disunity, could not solve that problem. My dear honourable member, we could have solved this in 2019. I had invited, and one more point. No, Speaker, please, President, you must allow me this. Secondly, I was at the meeting when the Honourable Minister Mahavali and you mentioned, and I have spoken to the Secretary, Mr. Anura Disanayaka. It is still standing that there will be a committee appointed and there will be a discussion. And after the discussion only, such takeover will be taken as it is. Okay? I want to... point of order.
one sentence. Oh. Well, if he says that, I would like to believe him, but that is not correct. I asked him to recheck his facts. In fact, tomorrow the letter is to be sent and the documents are to be transferred forthwith. That is the instructions that have been given. So I kindly ask you to meet His Excellency and tell him that his own brother's orders are being violated by him, a person who is the subject minister who had that meeting. And therefore, if you can, use your good officers, then that will be welcome. බොහොම ස්තුතියි. කරු මීළඟට HMM හාරිස් කරු මන්ත්‍රීතුමා මිනිත්තු 9ක කාලයක් ඔබතුමාට තියෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டில் கொரோனா ஒரு அபாயகரமான சூழ்நிலையில், குறிப்பாக நாங்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுடைய சுகாதார அமைச்சர் மற்றும் குறிப்பாக இராணுவம் உட்பட எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளாக இருக்கின்றது. இருந்தும் எமது மாவட்டத்தில் கொரோனா நோயாளர்கள் தற்செயலாக அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான முன் ஆயத்தங்களாக அங்கு குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இன்னும் சில ஆஸ்பத்திரிகளையும் சில அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளையும் உருவாக்குவதற்கு எங்களுடைய கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கூறுவதோடு, குறிப்பாக இந்த சபையில் எனது மாவட்டம் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கின்ற ஒரு விடயம், இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் என்ற ரீதியில் தமிழ் முஸ்லிம் மக்கள் மிகவும் ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்று துரதிர்ஷ்டவசமாக சில சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கல்முனை தொகுதி சம்பந்தமாக இங்கு பேசுகின்ற பொழுது, இதன் வரலாறு உண்மையில் 1895ஆம் ஆண்டு முதலாக கல்முனை தொகுதியில் ஆங்கில ஆட்சியாளர்களினால் 4 உள்ளூராட்சி சபைகள் உருவாக்கப்பட்டது. அதில் கல்முனை நகரத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பட்டின சபையும், அதேபோன்று தமிழ் மக்களுக்கென்று கரபாகு மேற்கு சபையும், அதேபோன்று சாய்ந்தமருது மக்களுக்கென்று கரவாகு தெற்கும், மருதமனை மக்களை மையப்படுத்தி கரவாகு வடக்கும் என்ற உள்ளூராட்சி கட்டமைப்பு நிர்வாகம் என்பன செம்மையாக நடைபெற்று 48 பின்பு அங்கிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது ஒரு முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட மாநகரம் தொகுதி, அதில் MS காரியப்பர், MC அகமட், ARM மன்சூர், அதேபோன்று முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்தாபக தலைவர் அஷ்ரப் உட்பட அந்த மாநகரத்தில் எந்தவித தமிழ் முஸ்லிம் என்ற பேதம் பாராமல் தங்களுடைய அபிவிருத்தி பணிகளை தமிழ் கிராமங்களிலும் முஸ்லிம் கிராமங்களிலும் சமனாக செய்ததோடு, அதேபோன்று அங்கு அவர்களினால் பாடசாலை கட்டிடங்கள், வைத்தியசாலைகள், வீதிகள் என்று பல்வேறு பொதுநல விடயங்கள் ஆற்றப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அரச வேலை வாய்ப்புகளை கணிசமாக வழங்கியிருக்கின்றார்கள். இது ஒரு வரலாறாகும். இவ்வாறு இருக்கத்தக்கதாக துரதிர்ஷ்டவசமாக இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக, குறிப்பாக ஆயுத புரட்சிகள் காரணமாக, ஆயுத போராட்டத்தின் காரணமாக இனங்களுக்கிடையில் திட்டமிட்டு பிரித்தாளும் தந்திரம் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் 85 காலங்களின் பின்பு வேற்றுமைகளும் பேதங்களும் அதிகரித்த ஒரு சூழ்நிலையில் அதை சரிவர பேசி தீர்க்க முற்படாமல் நிர்வாகங்களிலும் இனரீதியான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டது மிகவும் துரதிர்ஷ்டவசம். முதலாக கல்முனை மாநகரத்தில் ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் நிர்வாக ரீதியாக ஒரு பிரதேச செயலகம் வேண்டுமென்று அக்காலத்தில் இருந்த புலிகள் அமைப்பு அன்றிருந்த ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் முன்வைத்த காரணமாக 89 மே மாதம் 12ஆம் தேதி ஒரு உபப்பிரதேச செயலகம் தமிழ் மக்களுக்கென்று உருவாக்கப்பட்டது. அந்த
விடயம் சம்பந்தமாக உருவாக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கென்று ஒரு எல்லையுடனான ஒரு உப பிரதேசமோ சேலமோ உருவாக்கப்பட்டிருந்தால் இன்று அந்த பிரச்சனை இந்த இடத்தில் பேச வேண்டி வந்திருக்காது. ஆனால் அது நிலத்தொடர்பற்ற ரீதியில் அதே நேரம் முஸ்லிம்களுடைய மிக பெருமதியான பல கிராமங்களும் அதே போன்று பெரும் நிலப்பரப்புகள் வயல் நிலங்கள் அதே போன்று முஸ்லிம்களுடைய பொருளாதார நாடியாக இருக்கின்ற பசார் சந்தைகள் பள்ளிவாசல்கள் பொது கட்டிடங்கள் பாரிய அரச நிர்வாக அழகு கட்டிடங்கள் கட்டமைப்புகள் என்ற கல்முனையின் கேந்திர இதயமாக இருக்கின்ற நகரங்கள் முஸ்லிம் பிரதேச செயலகத்துக்குள் அதாவது கல்முனை பிரதேச செயலகத்துக்கு உள்ளடக்கப்படாமல் பலாத்காரமாக உப பிரதேச செயலகத்துக்குள் உள்ளடக்கப்பட்டதனால்தான் முஸ்லிம் சமூகம் அந்த இடத்தில் அநீதிக்குள்ளாக்கப்பட்டது. அதன் காரணமாக தங்களுடைய நியாயங்களை பெற வேண்டும் என்பதற்காக அஷ்ரப் அவர்கள் 94 இந்த அரசாங்கத்தை குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தை தன்னுடைய பலத்தினால் கொண்டு வந்து அவர் அந்த அரசாங்கத்தில் பலமாய்ந்த அமைச்சராக இருந்த பொழுதும் கூட அந்த பிரதேச பிரச்சனையை தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு ஒருதலை பட்சமாக அவர் தீர்த்திருக்க முடியும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்துக்காக தமிழ் தலைமைகளுடன் பேசி அதனை சுமூகமாக தமிழ் மக்களுக்கென்ற ஒரு பிரதேச செயலகம் அதே போன்று சாய்ந்தமர மக்களுக்கென்ற ஒரு பிரதேச செயலகம் மருதமனை மக்களுக்கென்ற ஒரு பிரதேச செயலகம் கல்முனை நகர மக்களுக்கென்ற ஒரு பிரதேச செயலகம் என்று 4 பிரதேசங்கள் உருவாக்க வேண்டும் என்று தலைவர் அஷ்ரப் விரும்பியிருந்தார். ஆனால் துரைசோசமாக அது நடைபெறவில்லை. கடந்த ஆட்சியில் கூட பஜீர் அபயத்தின் அமைச்சர் இருந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் குறிப்பாக மாவை சேனாயராஜா சுமந்திரன் ஐயா போன்ற கோடீஸ்வரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லோரும் நாங்கள் பல நாட்களாக இரவு 12-1 மணி வரையும் இந்த விடயங்களை சுமூகமான முறையில் பேசி தீர்க்க என்பதற்காக முயற்சிகளை செய்திருந்தோம். துரைசமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு இப்பொழுது ஒரு அமைதியான முறையில் அங்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது துரைசமாக சில விடயங்கள் மீண்டும் இப்பொழுது இந்த பிரச்சனையை தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தங்களுடைய எதிர்கால மாகாண சபை தேர்தல் வருகின்ற பொழுது வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக இன்று பலர் கையில் எடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் சொல்லுவதெல்லாம் அரசாங்கத்திடம் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், இதை நிரந்தரமாக ஒரு தீர்வை தாருங்கள் என்று. இது சம்பந்தமாக அரசாங்கம் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவை ஒன்றை நியமித்திருக்கின்றது. அது எதிர்வரும் 6 மாத காலத்தில் நிரந்தர தீர்வை பெற முடியும். இதற்காக தமிழ் முஸ்லிம் தலைவர்கள் பேசி ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். இதை விட்டுவிட்டு அங்கு வரலாறு தெரியாமல் முஸ்லிம்களுக்கு நடந்திருக்கின்ற அநீதிகளை தெரியாமல் இன்று வந்து வெறுமனே தரமேத்துங்கள் இன்று முஸ்லிம் அரசியல்வாதிகள் இன ரீதியாக இனவாதமாக செயற்படுகின்றார்கள் என்று எங்களை குற்றவாளி கூண்டில் என்று யாரும் குற்றஞ்சாட்டக்கூடாது. தமிழ் முஸ்லிம்களுக்காக கடந்த 20 வருட காலமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த தீர்மானத்தில் ஜனாதிபதி தேர்தல்களில் அதோடு ஒட்டியதாக பயணித்திருக்கின்றது. இதனால் இன்று முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மை சிங்கள இன மக்களினால் இன்று குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கான விலையை முஸ்லிம் சமூகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது என்று சௌர சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வெக்கம் இல்லாமல் ஒரு பெரிய பொய்யை கூறியிருக்கின்றார். கிழக்கு மாகாண சபையில் பெரும்பான்மையின அமைச்சர் முதலமைச்சரை கொண்டு வருவதற்கு நாங்கள் முற்படுகின்றோம். இந்த நோன்பு காலத்தில் அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்லுகின்றோம், அவ்வாறான காட்டிக் கொடுக்கின்ற ஒரு குடும்பத்திலும் சமூகத்திலும் நாங்கள் பிறக்கவில்லை. நீங்கள் தான் காட்டி இந்த விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை அவர் விட்டு வந்த பிள்ளையனுடைய கட்சியில் அமைப்பாளராக இருந்திருக்கின்றீர்கள். இன்று தமிழ் மக்களை நசுக்கின்ற என்று சொல்லுகின்ற சுதந்திர கட்சியில் அமைப்பாளராக இருந்திருக்கின்றீர்கள். வெக்கம் இல்லாமல் இன்று வந்து சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள். உங்களுடன் நான் சவால் விடுகின்றேன். அம்பாறை மாவட்டத்தில் 70% தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்றார்கள்.
அந்த மாவட்டத்தை பிரித்து ஏன் தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு மாவட்டத்தை ஏன் நீங்கள் போராட முடியாது? கேவலம் அம்பாறையில் ஒரு தமிழ் பேசும் அரசாங்க அதிபரை கொண்டு வர முடியாத வக்கில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அதுதான் முஸ்லிம் இன எதிர்ப்பு அரசியலை செய்து கொண்டு தமிழ் மக்களை முஸ்லிம் மக்களையும் மூட்டிக்கொண்டு அரசியல் லாபம் தேடுகின்ற கேவலமான மிக இழிவான அரசியலை இன்று சாணக்கியன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இதே சாணக்கியன் எம்பியினை முஸ்லிம் சமூகம் தலையில் வைத்து அவருக்கு ஒரு பெரும் மதிப்பை கொடுத்தது. இன்று அந்த நம்பிக்கை சுக்கு நூறாயிருக்கின்றது. இந்த நாட்டில் எத்தனை தமிழ் தலைவர்கள் கண்ணியமான முறையில் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்ற ரீதியில் இன்று பச்சை இனவாதமாக எங்களை கைக்கூலி என்று சொல்லுகின்றார். யார் கைக்கூலி என்பது வரலாறு கூறி இருக்கின்றது. அவர் பிள்ளையானின் ஒரு கைக்கூலியாக, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு கைக்கூலியாக இந்த நாட்டின் தமிழ் மக்களை, தமிழ் மக்களுடைய போராட்டத்தை காட்டிக் கொடுத்த ஒரு கைக்கூலி என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் 20க்கு வாக்களித்த என்ற விடயம் ஒரு அரசியல் வீகம். அதில் காரணமாகத்தான் இன்று எங்களுடைய ஆழ்புல பிரதேசங்கள் உங்களிடம் இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் சௌர சாணக்கியன் அவர்கள் என்பதை குறிப்பிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. බොහොම ස්තුතියි කර්මන්තුමා. ගරු ගුණතිලක රාජපක්ෂ කර්මන්තිතුමා, එස්.වී. රාධකිෂන් කර්මන්තිතුමා ඔබතුමාට මිනිත්තු 7ක කාලයක් තියෙනවා. 7යි. 7යි දැන් අනිත් මන්ත්‍රීවරේ නැති නිසා තව පොඩි වෙලාවක් ගන්න පුළුවන් ඒ බලමු. தலைமை தாகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற அல்லது இந்த உலகத்திலே இருக்கின்ற கோவிட் சம்பந்தமான இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பகுதியிலே இருக்கின்ற பிரச்சனையும் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனையும் பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. விசேஷமாக உலகத்திலே ஆட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த கோவிட்-19 யாரையும் விட்டு வைக்கவில்லை. இன மத பேதம் சாதி சமயம் நிறம் பார்க்கவில்லை. எல்லோருக்கும் இந்த கோவிட் தொற்று இப்பொழுது இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான இந்த கோவிட் தொற்றிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்கு அரசாங்கம் என்ற முறையிலே அரசாங்கமும் அதே போல இன்று எங்களுடைய வெளிநாட்டு உதவிகளும் பெற்றுக்கொண்டு இதுகளை செய்ய வேண்டிய முக்கியமான காலகட்டத்திலே இருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் அரசாங்க கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கோவிட் இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நுவரெலியா மாவட்டத்திலே பல பகுதிகள் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வளப்பனை நில்தண்டா ஹின்ன, அதே போல ஹங்குராங்கட்ட ரத்மத்திய, புகவந்தலா பகுதியிலே இண்டஸ்ட்ரி, அதே போல ஹென்ஃபீல்டு 4 days போன்ற பகுதிகள் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளிலே இருந்து இன்று மக்கள் சில இடங்களிலே இண்டஸ்ட்ரி என்ற இடத்திலே ஐசோலேட்டட், தனிமை யாரும் அங்கு போக முடியாது வர முடியாது என்ற சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையிலே மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. விசேஷமாக நுவரெலியா பகுதியிலே இந்த அல்லது பொதுவாக மலையக பகுதியிலே பதுளை, நுவரெலியா, ரத்னபுரா போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற மக்களுடைய, அதாவது பெருந்தோட்ட தொழிலிலே ஈடுபடுகின்ற மக்கள் கோவிட் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரைக்கும் தங்களது வேலை கடமைகளை செய்து வருகின்றார்கள். ஆனால் அதிலே ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த வேலைக்கு போகின்ற இந்த மக்களுடைய வேலை பளு அல்லது வேலை தளங்களிலே ஒரு அறிவுறுத்தல்களை அல்லது மக்களுக்கு தெளிவூட்டுகின்ற விஷயங்களை சொல்லி வைப்பதற்கான முயற்சியை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இன்னும் மாஸ்க் பாவிக்காமல், அது கைகளை கழுவாமல் தோட்டங்களிலே வேலை செய்கின்ற மக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை அங்கு உள்ள சுகாதார அதிகாரிகள் மிகவும் கவனம் எடுத்து செய்ய வேண்டும் என்பதையும், தோட்டங்களிலே அடுத்தடுத்து வீடுகள் லயன் காம்பராகளிலே வாழ்கின்ற காரணத்தினால் இந்த சுகாதார முறைகளை பேணுவது மிக மிக கஷ்டமான ஒரு செயலாக இருக்கின்றது. ஆகவே இவைகளை முறைப்படுத்தி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி தருவதற்கான நடவடிக்கை அங்கு இருக்கின்ற சுகாதார அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்மையிலே நுவரெலியா முனிசிபல் கவுன்சில் ஏரியாவில், அதாவது அந்த பகுதியிலே இருக்கின்ற
54 பேருக்கு கோவிட் தொற்று உண்டாகி இருக்கின்றது. ஆனால் இந்த கோவிட் தொற்று 28ஆம் தேதி உண்டாகி இருக்கின்றது. நேற்று தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த 8 நாட்களாக அந்த மக்கள் அங்கு இங்கு மூவ் பண்ணி, அதாவது அவர்களோடு ஏனைய மக்களோடு சந்தித்து இதை செய்கின்ற பொழுது இன்னும் பல பேருக்கு இது பரவி இருக்கலாம். ஆகவே அந்த ரிசல்ட்ஸை கொடுக்கின்ற விஷயத்தை உடனடியாக 2 நாட்களிலே கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அல்லாவிட்டால் இது ஒரு பரவுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். பொதுவாக நூரெலியா மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 8,10,000 மக்கள் இன்று அங்கே வாழ்கின்றார்கள். ஆனால் 8,10,000 மக்களுக்கு PCR செய்வது என்பது உங்களுக்கு சரியான கஷ்டமான செயல் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இருந்தாலும் நூரெலியா பகுதியிலே PCR செய்வது மிக மிக குறைவாக இருக்கின்றது. நான் காலையிலே RDHS-ஓடு பேசினேன். அவர்கள் சொல்லுகின்றார்கள் நூரெலியா ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் ஒரே ஒரு PCR மெஷின் இருக்கின்றது. நூரெலியா மாவட்டத்திற்கு ஒரே ஒரு PCR மெஷின் மட்டும்தான் இருக்கின்றது. அது 300 பேருக்கு மட்டும்தான் அந்த டெஸ்டை செய்ய முடியும், PCR டெஸ்ட் செய்ய முடியும். ஆகவே இவ்வாறு 300 பேருக்கு செய்கின்ற இந்த டெஸ்ட் மூலமாக எத்தனை நாட்கள் எவ்வளவு காலம் போகும் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க பார்க்க வேண்டும். ஆகவே அமைச்சர் இங்கே இருந்தார், இப்பொழுது போய்விட்டார். நிச்சயமாக நூரெலியா மாவட்டத்திற்கு இன்னும் ஒரு PCR மெஷின் ஹட்டன் பகுதிக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே இந்த சபைக்கு என்னுடைய பிரேரணையாக முன்வைக்கின்றேன். அதே போல 3 இடங்கள், அதாவது நூரெலியாவிலே இப்பொழுது பாசிட்டிவானவர்களுக்கு அல்லது தனிமைப்படுத்துவதற்கு 3 இடங்களை எடுத்து கந்தேல யூத் சென்டர், மஸ்கெலியா ஹாஸ்பிட்டல், லிந்துலோ ஹாஸ்பிட்டல் 3 இடங்களை இன்று தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்திலே இந்த பாசிட்டிவானவர்களை தங்க வைத்து அதன் மூலம் அவர்களை பரீட்சிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும், நூரெலியா மாவட்டத்திலே கொழும்பிலிருந்து அதிகமான மக்கள் நூரெலியாவுக்கு வருவதன் காரணமாக நூரெலியா மாவட்டத்திலே, அதாவது நூரெலியாவுக்கு வரும் வழியிலே இருக்கின்ற கினிகத்தனையிலே இருக்கின்ற கலுக்கெலே என்ற இடத்திலே அதிகமான பரிசோதனை PCR பரிசோதனை இந்த அவற்றை கலுக்கலை பகுதியிலே தெரிவு செய்து அந்த கலுக்கலை இந்த இடங்களிலே தெரிவு அதாவது PCR செய்யப்பட்ட 50% மக்களுக்கு கோவிட் இருப்பதாக அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே அதிகமான பரிசோதனையை அந்த இடங்களிலே செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல நூரெலியா மாவட்டத்திலே கோவிட் பரவுவதற்கு முக்கியமான காரணம் நூரெலியாவிலே நடைபெற்ற வசந்த கால உற்சவம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் அந்த நூரெலியாவுக்கு வந்தது போறதன் காரணமாகத்தான் நூரெலியா மாவட்டத்திலே அதிகமான கோவிட் உண்டாகியிருக்கின்றது, நாட்டிலேயும் அதிகமான கோவிட் உண்டாகியிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையிலே இவ்வாறான களியாட்டங்கள் தேவையா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவற்றை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இவ்வாறானதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும், நூரெலியா மேயர் பாவம், அந்த மனுஷன் பாவம், அவர் எல்லா அனுமதியும் கவர்னர், சென்ட்ரல் ப்ராவின்ஸ் கவர்னரோட அனுமதியுடன் தான் செய்திருக்கின்றார். ஆனால் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் கவர்னர் எல்லா விஷயங்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கின்றார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே யாரோ எங்கேயோ ஒரு இது நடந்ததற்காக அந்த மேயரை இப்படி பழிவாங்குவது என்பது ஒரு பொருத்தமில்லாத செயல் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இன்று இந்தியாவிலே லட்சக்கணக்கான மக்கள் இன்று இறந்து கொண்டிருப்பதை நாங்கள் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிக அதிகமான மக்கள் இன்று உலகத்திலே 1வது இடமாக இந்தியா இருப்பதை நாங்கள் தெரியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்தியாவிலே இந்த கோவிட்டோடு போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்திய பிரதம மந்திரி மோடி அவர்களுக்கும் அதே போல முதலமைச்சர்களாக இருக்கின்ற ஏனையவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய பக்கத்து நாடு, எங்களுக்கு உதவி செய்கின்ற நாடு இவ்வாறு இருக்கும் பொழுது, அந்த நாட்டிலே இவ்வாறு ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது எங்கள் நாட்டின் சார்பாகவும் எங்களுடைய அனுதாபங்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த நாட்டிலே இன்று பேசப்படுகின்ற இன்னொரு விஷயம்தான் இந்த ரசாயன உரம், அதே போல
கிருமி நாசினிகள் போன்றவை இந்த நாட்டிலே பாவிக்கக்கூடாது என்பதை ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஒரு நல்ல திட்டம், நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் உடனடியாக இதை செய்வதற்கு முயற்சிப்பார்களே ஆனால் இந்த விவசாயத்துறை மிக பள்ளமான பாதாள வீழ்ச்சியிலே தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது இது கிரமேங் அதாவது ஒவ்வொரு படிப்படியாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் படிப்படியாக செய்ய வேண்டுமே தவிர ஒரே முடிவாக எடுத்தால் இதில் பல்வேறு சிக்கல்கள் இந்த விவசாயிகளுக்கு ஏற்படும். அதே போல தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்று தேயிலை தோட்டங்களிலே உரம் போடாமல் இன்று கொழுந்து எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதே போல அவர்களுடைய பூச்சி மருந்துகள் பாவிக்காமல் அந்த கொழுந்துகள் எல்லாம் நாசமாகி போகின்றதை நாங்கள் இப்பொழுது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை இவ்வாறு சட்டம் கொண்டு வரும் பொழுது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு நியாயமான சட்டத்தை கொண்டு வந்து முறையாக கிரமமாக அது செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் இந்த ரசாயன உரம் பாவிப்பதோ பூச்சி மருந்து பாவிப்பதோ நாங்கள் அதை வரவேற்காவிட்டாலும் அது முறையாக செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.